எப்படி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக பார்ப்போம். சூழ்நிலைகள்லாம் எப்படி தான் இருக்கும், வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த அண்ணாளுக்கு அப்படி தான் இருந்துச்சு. எல்லாம் மனமடி வாக்குனாங்க, பேசுனாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க, சாப்பிடாமல் இருந்தாங்க, வேதனைப்பட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க, கலங்குனாங்க. ஆனால் ஜெபம் பண்ண பிறகு துக்கமுகமாக இருக்கலை, நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டு பல மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சார். நமக்கும் அப்படி தான். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக அந்த இடத்த விட்டு கடந்து போனீங்கன்னா, துக்கத்தோடு வந்திருந்தாலும் மகிழ்ச்சியோடு போவோம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அதற்குரிய பலனை கொடுத்து, அதற்குரிய பலனை அவர் தருவார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், கர்த்தாவே நீதான் என் பலன். அந்த பலப்படுத்தினதோடு நம்ம போகிறோம். அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசின் புத்தகம் 30வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30:7. சும்மா இருப்பது பலன். எப்படி பலன் ஆகும்? எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, சும்மா இருந்தால் எப்படி பலன் கிடைக்கும்? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். சும்மானா தூங்கலை, தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லா ஜெபிக்கணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், நல்லா ஆண்டருக்காக ஓடணும். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். யாத்திராகமம் 14:14 வாசிங்க. யாத்திராகம புத்தகம் 14:14. கர்த்தர் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த இடத்துல அவங்க சும்மா தான் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? போய் எகிப்தியர் சேனைகளை அடித்து விரட்டினாங்களா? இல்லவே இல்லை. ஆனால் மோசையை நோக்கி புலம்புனாங்க. அந்த 14 அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. மோசையை பார்த்து என்ன பண்ணாங்க? அந்த மக்கள் எல்லாம் புலம்புனாங்க. வேற இப்போ எங்களை அங்கேயே விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்போ பார்வோன் சேனைகள் எங்களை விரட்டிட்டு வராங்களே, அவங்கள கொன்றுவாங்களே, எங்களை அழிச்சு போட்டுருவாங்களேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்க சொன்னாங்க. அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்க. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்தில் எங்களை அழிக்கிறதுக்கு கொண்டு வந்தீங்க, அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் கர்த்தர்ட்ட போனார் மோசே. மோசைக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அவருடைய சமூகம். ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர், ஆண்டவரால் பிரியப்படுகிற மகன், முகமுகமாய் தரிசித்த மோசேங்கிற தீர்க்கதரிசியை போல வேற ஒரு தீர்க்கதரிசி அதுக்கு பிறகோ அதுக்கு முன்னோ எழும்பவே இல்லை என்று சாட்சி பெற்றவர், ஆண்டவருடைய கரத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டவர் மோசே. அந்த மோசே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனார். அவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்க, நான் என்ன செய்ய போகிறேன். நீங்கள் போய் பட்டயத்தையும் ஈட்டியும் தூக்கிட்டு போய் அவங்கள்ட்ட என்ன செய்ய வேண்டாம், சண்டைக்கு போக வேண்டாம், சும்மா மட்டும் இருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், எப்படி யுத்தம் பண்ணார் பார்க்கலாம்.